நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்முஸ் கேக் அண்ட் மீ கரெக்டா பாத்தீங்கன்னா உமா பெட் ஜுவல்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஷோரூம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ். ஃபேமிலியா வரும்போது உண்மையிலே பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓப்பன் டைனிங் தான், அதனால உங்களுக்கு வந்து யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ்னஸ். நியூட்டெல்லா பிரவுனி, இது வந்து எங்களோட மசாலா பன், ஒயிட் சாக்லேட் டோனட், கீழ இருக்கிறது வந்து கேஷ்யூ கேக், எனக்கு ஒரு சீஸ் கேக். இந்த கடையில எல்லாமே அக்கானிக் தான், உங்களால எதுவுமே விட முடியாது. ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி, சிக்கன் நகட்ஸ், வெஜ் நகட்ஸ், சிக்கன் பாப்கார்ன், வேஃபிள்ஸ்ல கிளாசிக் வேஃபிள், சாக்லேட் வேஃபிள், கேரமல் வேஃபிள், நியூட்டெல்லா வேஃபிள் வச்சிருக்காங்க. வேஃபிள்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹாட்டான வேஃபிள்ல ஒரு கோல்டான ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இது வந்து ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லவா இல்ல சால்ட்டடா இருக்குன்னு சொல்லவானே எனக்கு தெரியல, சீஸியா இருக்கான்னு சொல்லவான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இது வந்து பாருங்க, நான் எடுக்கும் போது எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் பன்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து எப்படி ஸ்டஃபிங் இருக்குன்னா ஆனியன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுவும் வேற லெவல் தான். Hey, what's up guys? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்முஸ் கேக் அண்ட் மீ சிவகாசில ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்க வந்து தனியா ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ்ல இருந்து டோனட்ஸ், அதுக்கப்புறம் வேஃபிள்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே தான் வச்சிருக்காங்க. இவங்களோட லேண்ட்மார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அந்த பழனியாண்டவர் தியேட்டர் லைன்ல இருந்து அப்படியே ரெட்டசலன்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா உமா பெட் ஜுவல்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஷோரூம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ். நம்ம உள்ள போய் பார்ப்போம் guys ஒவ்வொன்னா. ஸோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து என் கூட வீடியோல வந்து 2 பேர் வராங்க. நான் 2 பேருமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. ஹாய். ஸோ இவங்க தான் வந்து நம்முஸ் கேக் அண்ட் மீயோட ஃபவுண்டர் எல்லாமே. இவங்க வந்து என்னோட சீனியர். ஹாய் சிஸ்டர். ஸோ இவங்களும் தான் சேர்ந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ட்ரை பண்ண போறீங்க நீங்க? இன்னைக்கு எல்லாமே பிடிக்கும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா? மெயினா வந்து நான் வேஃபிள்ஸ் ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஓகே சிஸ்டர், நீங்க என்ன ட்ரை பண்ண போறீங்க? அவங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு கன்ஃபார்மா நான்வெஜ் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சிக்கன் நகெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க ஏதோ பரிதாபப்பட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் சிக்கன் நகெட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஃபேமிலியா வரும்போது உண்மையிலே பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓப்பன் டைனிங் தான், அதனால உங்களுக்கு வந்து யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ்னஸ். அண்ட் இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரைவசி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சேஃப்டியுமே வந்து செம்மையா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து ஆக்சுவலா கேக்ஸ், ப்ரௌனிஸ் நிறைய வச்சிருக்காங்க. நீங்க என்ன வாங்கலாம்னு பாக்குறீங்க? கேரமல் ப்ரௌனிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா அதை நான் ட்ரை பண்ண போறேன். இந்த ஹார்ட் போட்ட பிரவுனிஸ் வந்து நியூட்டெல்லா பிரவுனி, இது வந்து எங்களோட மசாலா பன். ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாமே எக்லெஸ் வெர்ஷன் தான். ஸோ இது வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஃபில்லிங் தான், ஆனால் ஸ்பைசியா இருக்கும். இது வந்து எங்களோட நியூ வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். சிக்கன் பன், இன்சைட் வந்து சிக்கன் ஃபில்லிங் இருக்கு, செட்டிநாடு மசாலா டைப் ஃபில்லிங். அடுத்து இருக்கிறது வந்து கேக்கி பிரவுனி. ஒரு சிலருக்கு பிரவுனிஸ் வந்து ரொம்ப ஃபஜ்ஜியா இருந்தா பிடிக்காது, ஸோ அவங்களுக்கான வெர்ஷன். பட் இது வந்து எக் உண்டு. கீழே இருக்கிறது வந்து கிளாசிக் பிரவுனி. ஸோ கிளாசிக் பிரவுனி தான் எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்லணும். நம்மூஸ் கேக் அண்ட் மீயோட சிக்னேச்சர் டிஷ். இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கேக். நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான். ஸ்பாஞ்ச் கேக்ல வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி பண்றது. ஸோ இதுவும் எக் உண்டு. மேல இருக்கிறது சாக்கோ சிப் கப் கேக். கப் கேக்ஸ் வந்து இதுவும் வந்து எக் உண்டு, ஸ்பாஞ்ச் கேக் டைப் தான். அதுல வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து இருக்கிறது கேரமல் பிரவுனி. ஏற்கனவே பார்த்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து சிங்கிள் பீஸா பார்த்தது வந்து ஒரு ஃபுல் லோஃப் இருக்கு. ஸோ நீங்க சிங்கிளா ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு ஹோல் ஃபேமிலிக்கு வாங்கி போனாலும் இப்படி வாங்கி. ஆக்சுவலி இவங்க ஷாப்ல வந்து இந்த கிளாசிக் ப்ரௌனி வந்து ரொம்ப ஐகானிக் ஐட்டம் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலா நான் போய் அதை ட்ரை பண்ண போறேன். கிளாசிக் ப்ரௌனி. சிக்கன் பன். ஓகே. ஒயிட் சாக்லேட் டோனட். ஸோ இதுவுமே எக்லெஸ் தான். ஸோ டோனட்ஸ் வெளியில எக்லெஸ்ஸா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் லஷ்யஸா இருக்கும். இது வந்து டார்க் சாக்லேட் டோனட். டார்க் சாக்லேட் டோனி நிறைய பேர் பிட்டரா இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்காது. நிஜமாவே ஒரு டைரி மில்க் எப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அடுத்து இருக்கிறது பேஸ்ட்ரீஸ். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு, சாக்லேட் ட்ரஃபிள் இருக்கு. கீழே இருக்கிறது வந்து கேஷ்யூ கேக், ஸ்பாஞ்ச் கேக் டைப் தான். ஸோ அதுல வந்து மேல கேஷ்யூ ஸ்டாப் பண்ணி அதுல கேரமல் போட்டிருக்கோம். ஸோ கேரமல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிக் கொடுக்கும். அடுத்து இருக்கிறது சாக்லேட் கப் கேக், அதுவும் எக்லெஸ் தான். ஃப்ரெஷ் கிரீம் வச்சு டாப் பண்ணிருக்கோம் மேல கிரீம். மேல இருக்கிறது வந்து கேரமல் பிரவுனி ஷார்ட்ஸ். அது ஆக்சுவலா ஒரு மூஸ் கப் மாதிரி தான். லேயர்ஸ் ஆஃப் பிரவுனி, காஃபி சிரப், அப்புறம் கேரமல், அப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் இருக்கும். இது வந்து ஆல்மண்ட் பிரவுனி. ஸோ ஆல்மண்ட் பிரவுனிஸ் வந்து நார்மல் எங்களோட கிளாசிக் பிரவுனிஸ்ல ஆல்மண்ட் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ரோஸ் மில்க் கப் கேக் வந்து நார்மலா கப் கேக் சர்வ் பண்ணாம எக்ஸ்ட்ராவா ரோஸ் மில்க் ஆட் பண்ணி நாங்க சர்வ் பண்ணுவோம். இதுவும் எக்லெஸ் தான். ஸோ கீழே இருக்கிறது அதே வெர்ஷன் ஜார்ல. ஸோ பக்கத்துல இருக்கிறது சீஸ் கேக். ஸோ சீஸ் கேக் நம்ம ஊர்ல பெருசா கிடைக்காது, அதுவுமே வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். தட்ஸ் ஆல்சோ எக்லெஸ். சீஸ் கேக் விட்டுட்டீங்க. அக்கா எனக்கு ஒரு சீஸ் கேக் ஒன்று. இந்த கடையில எல்லாமே அக்கானிக் தான், உங்களால எதுவுமே விட முடியாது. இது பாத்தீங்க அப்படின்னா சாஃப்டி ஐஸ்கிரீம். நம்ம ஃபைனல் டச் வச்சுக்கலாம். இதை
ஸோ ஆக்சுவலாக யாருமே என்கிட்ட கேட்கல என்ன வேணும்னு. நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா எனக்கு ஒரு சிக்கன் பன் ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். அது போக வந்து லைக் மசாலா பன் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். மசாலா பன் வந்து வெஜ் தான், ஆனால் எக்லெஸ்ன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணணும். அப்புறம் டார்க் சாக்லேட் டோனட் ஏற்கனவே சொன்னதுதான் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் அடிக்டட் டு டோனட் காய்ஸ். எனக்கு ஒரு ப்ளூ லோகன் ஒன்று. ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம இங்க கண்டிப்பா ரோஸ் மில்க் கப் கேக் ட்ரை பண்றோம். ஓகே டன். ஸோ கைஸ் இவங்க வந்து டீயும் வச்சிருக்காங்களா, காஃபியும் வச்சிருக்காங்களா. சாக்லேட் சாஸ் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு சாக்லேட் வேஃபிள் ட்ரை பண்ண போறோம். அக்கா இப்போ வந்து எப்படின்னு நமக்கு மேக் பண்ணி காட்ட போறாங்க. இது எங்களோட ஹோம் மேட் வாஃபிள் பேட்டர். இதுல வந்து எக்ஸ் எல்லாம் உண்டு, எக்லெஸ் கிடையாது. இது வந்து பபிள் ஷேப் வேஃபிள் கைஸ். ஸோ அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து ஸ்பாஞ்சியா தான் இருக்கும். இது வந்து பெல்ஜியம் வாஃபிள் மாதிரி ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்காது. ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி ஸ்பாஞ்சி அண்ட் கிறிஸ்பி. ஸோ 2 minutesல ரெடி ஆயிடும். இவங்க யூஸ் பண்ற பட்டருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான பட்டர் தான் யூஸ் பண்றாங்க, அமுல் பிராண்ட். நான் ஹோம் மேக்கரா இருந்து வந்தனால ஐ ப்ரிஃபர் ஒன்லி குவாலிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ டெஃபினெட்லி வந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய். வாவ், பார்க்கறதுக்கே எம்மியா இருக்கு. ஐஸ்கிரீம் டாப் பண்ணி கொண்டு வரேன். இதுதான் வந்து பபிள் இதுன்னு சொல்லுவீங்க. யா, பபிள் வாஃபிள். இது பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் நகட், ரோஸ் மில்க் கப் கேக், இது வந்து சீஸ் கேக். ஸோ பபிள் வாஃபிள் ஐஸ்கிரீம் டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சாக்லேட் சாஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஹாட் வாஃபிள்ஸ், அதுக்கு மேலே கோல்ட் ஐஸ்கிரீம். உங்களுக்கு வந்து கிளைமேட் சூப்பரா இருக்கு. நாங்க வந்து சூப்பரான ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறோம். சீஸ் கேக் ட்ரை பண்ணிக்கிட்டே மலையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். மை ஃபேவரட் சிக்கன் நகெட்ஸ். இந்த கிளைமேட்ல ஹாட்டா ஒரு நான்வெஜ் ட்ரை பண்ணும்போது வெரி வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். ஓகே, ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கிறிஸ்பியா இருக்கு, ஃபுல்லா அப்படியே சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் மைனஸ் தொட்டு சாப்பிடும்போது வேற லெவல். இது வந்து சிக்கன் பன். இது பாத்தீங்க அப்படின்னா மசாலா பன். இது ரெண்டுமே நான் தான் கேட்டேன். சீஸ் மேல டாப்பிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இதை நான் இப்போ கட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் நான் தான் ட்ரை பண்ண போறேன். ஓகே, எப்படி இருக்கு? ரொம்ப எம்மியா இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா வேஃபிள்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த வேஃபிள்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப எம்மியா இருக்கு, பப்ளியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஹாட்டான வேஃபிள்ல ஒரு கோல்டான ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட பேட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற இடத்த விட இது கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தேன் என்னோட சீஸ் கேக் நான் ட்ரை பண்ண போறேன். நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, வாவ், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது வந்து ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லவா இல்ல சால்ட்டடா இருக்குன்னு சொல்லவானே எனக்கு தெரியல. சீஸியா இருக்கான்னு சொல்லவான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இது வந்து பாருங்க, நான் எடுக்கும் போது எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாயில முக்கிய கறந்தது. எனக்கு அந்த சீஸ் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. நான் எல்லா டிஷஸுமே சொல்றேன், இங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அவ்வளோ யூனிக்கா இருக்கு. ப்ரைசிங் பாத்தீங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப ரீசனபிள். ஹோம்மேட். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹைஜீனிக்கா இருக்கா இல்லையா அது மாதிரி நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட், ரொம்பவே ரீசனபிள். டேஸ்ட் வைஸ் சான்ஸே கிடையாது. இது வந்து ஓரியோ மில்க் ஷேக்கா, அதே மாதிரி இது வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. வாவ், இப்போ நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? ஸோ நான் இப்போ வந்து கிளாசிக் ப்ரௌனி ட்ரை பண்ண போறேன். சீரியஸ்லி சூப்பர். இந்த கோல்டு சாஃப்ட் ஐஸ்கிரீம், இந்த ப்ரௌனி கேக் அப்படியே கரைஞ்சு அப்படியே ஓடுதுள்ள செம்மையா இருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னாங்க. பக்காவா இது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி யம்மியா இருக்கு. இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டா இருக்குது. இது வந்து கேரமல் ப்ரௌனி ஷாட். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா ஒரு பாக்ஸ் டைப்ல வரும். இது வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கு. ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள். இதுதான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். வாவ், உங்களுக்கு வந்து பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்டட் ப்ரௌனி வச்சிருக்காங்க. ஸ்டஃபிங் கீழே, மேல வந்து ஐசிங் வெனிலா அண்ட் மேல வந்து அந்த சாக்கோ. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு நான் இங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க. சிவகாசியில இந்த மாதிரி ஒரு ஷாப் சரி, இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இப்போ நான் என்ன ட்ரை பண்ண போறேன் பாத்தீங்கன்னா டோனட், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் கேக், அதுக்கப்புறம் மசாலா பன், அது போக வந்து இது என்னது ப்ளூ லகூன். இது இல்லை, இது நான் ட்ரை பண்ணல. இது நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ நான் டோனட் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் சாக்லேட் டோனட் ட்ரை பண்ண போறோம்.
டோனட் பன்ல வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு அதுக்கு மேல ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பன்னுமே பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஒயிட் சாக்லேட் தாங்க. அடுத்து வந்து நம்ம ரோஸ் மில்க் கப் கேக் பார்ப்போம். ரோஸ் மில்க்லயே வந்து நம்மளுக்கு வந்து கப் கேக் பண்ணா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மேல இருக்க கிரீமி ஃபிளேவர் வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ். நீங்க உள்ள பார்க்கலாம் அந்த கேக்ல வந்து அந்த ரோஸ் மில்க் ஜூஸியா இருக்கு. இது வந்து மசாலா பன், வெஜ் மசாலா பன், நான்வெஜ் கிடையாது. நல்லா ஸ்பைசியா இருக்கு. உங்களுக்கு ஸ்பைசியா ஏதாவது சாப்பிடணுங்கன்னு தோணுச்சுன்னா மசாலா பன் ட்ரை பண்ணுங்க. அதுவும் சீஸ் மேல வந்து ஸ்பெஷலா நம்ம கேட்டா போட்டு தராங்க. இதுல வந்து ஆனியன் மேல போட்டிருக்காங்க, அப்புறம் டொமேட்டோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் எங்க போனாலுமே வந்து ஃபைனலா வந்து ஏதாவது சோடா மாதிரி கொடுப்பேன். டைஜஷனுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது guys. சிக்கன் பன் ட்ரை பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலா ஸ்டஃபிங்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். காரமா இருக்கு உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ். அண்ட் அந்த வெளியே இருக்க பன் ரொம்ப சாஃப்டியா இருக்கு. ஸோ இதுவும் வேற லெவல் தான். இந்த சிக்கன் பன்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து எப்படி ஸ்டஃபிங் இருக்குன்னா ஆனியன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் சாக்லேட் ட்ரை பண்றேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் அப்படிங்கறதுனால நீங்க வந்து ரொம்ப கசப்பா இருக்குமோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே தேவையில்ல. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓரியோ மில்க் ஷேக், என்னோட ஃபேவரேட், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ நான் இதை இப்போ ட்ரை பண்றேன். வாவ், ஒன்லி சாக்லேட். இந்த சாக்லேட் லவர்ஸ்க்குலாம் வந்து இந்த மில்க் ஷேக் கண்டிப்பா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரியோ பிஸ்கட்டுடைய ஃப்ளேவர்ஸ், சாக்லேட் ஓரியோ பிஸ்கட்டே வந்து உங்களுக்கு அப்படியே க்ரஷ் பண்ணி உங்களுக்கு உள்ள சாக்லேட் சிப்ஸ், சாக்லேட் சிரப்ஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. இது ஒன்லி ஃபார் சாக்லேட் லவர்ஸ் அண்ட் ஓரியோ லவர்ஸ். சாஃப்டி ஐஸ்கிரீம். ஸோ இன்னைக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் guys, சாஃப்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் உண்மையில பயங்கர சாக்லேட்டியா இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க மெனு பார்க்கலாம். மில்க் ஷேக் இருக்கு, மாக்டைல்ஸ் இருக்கு, வாஃபிள்ஸ் இருக்கு, அது போக ஸ்நாக்ஸ், சாண்ட்விச்சஸ் அண்ட் சாஃப்டி ஐஸ்கிரீம்ஸும் வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி, சிக்கன் நகட்ஸ், வெஜ் நகட்ஸ், சிக்கன் பாப்கார்ன் இது எல்லாமே இருக்கு. அண்ட் சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில்லி சீஸ் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச் அண்ட் கார்ன் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் வச்சிருக்காங்க. வாஃபிள்ஸ்ல கிளாசிக் வாஃபிள், சாக்லேட் வாஃபிள், கேரமல் வாஃபிள், நியூட்டெல்லா வாஃபிள் வச்சிருக்காங்க. அண்ட் மாக்டைல்ல மொஜிட்டோ, ப்ளூ லேகன், ஒயிட் டெவில் இருக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் மோர் தென் டீ, காஃபி எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு டிஷ்ஷுமே நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். இவங்க இது மட்டும் கிடையாது, கேக்ஸ் பண்றாங்க, பர்த்டே பார்ட்டிஸ், நீங்க என்ன கைண்ட் ஆஃப் கேக் கேக்குறீங்க எல்லாமே அவங்க பண்ணி தராங்க. உண்மையிலே செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க guys. இவங்களோட லேண்ட்மார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பழனியாண்டவர் தியேட்டர் லைன்ல இருந்து அப்படியே ரெட்டசலன்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா உமா பெட் ஜுவல்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஷோரூம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ். ஹாய். ஓகே, நீங்க கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் guys. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். பாய்.